எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மத்திய அரசு திட்டங்களை கொண்டுவர திமுக அரசு என்ன செய்தது என்று கோவை தெற்கு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அம்மன் அர்ஜுனன் கேள்வி எழுப்பியுள்ளார். 2008ஆம் ஆண்டு நடந்த தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு பிறகு கோவை மேற்கு சட்டமன்ற தொகுதியின் பெயரானது கோவை தெற்கு என்று மாற்றப்பட்டது. அந்த தொகுதியில் தொடக்கத்தில் இருந்தே அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளுமே வெற்றி பெற்று வருகின்றன. 2011 சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் அதிமுகவின் துரைசாமி வெற்றி பெற்றார். 2016 சட்டமன்ற தேர்தலில் அம்மன் அர்ஜுனன் வெற்றி பெற்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி சார்பில் பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிட்டார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமலஹாசனை விட 1708 வாக்குகள் வித்தியாசத்தில் வானதி ஸ்ரீனிவாசன் வென்றார். இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி களம் காண்கிறார். அவரை எதிர்த்து அதிமுகவின் அம்மன் அர்ஜுனன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் திமுக அரசுக்கு அம்மன் அர்ஜுனன் கேள்வி எழுப்பியுள்ளார். எப்போது பார்த்தாலும் பூதம் வருகிறது, ஹிந்தி வருகிறது என சொல்லி மக்களை திமுக அரசு பயமுறுத்துகிறது எனவும், ஹிந்தி பேச முடியாமல் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் என்றும் அம்மன் அர்ஜுனன் கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தில் ஹிந்தி பள்ளிகளை அதிகம் நடத்துவதே திமுக குடும்பம்தான் என்று அம்மன் அர்ஜுனன் குறிப்பிட்டுள்ளார். சரியான திட்ட முன்வரைவை கொடுத்திருந்தால் கோவைக்கு மெட்ரோ ரயில் வந்திருக்கும் என்றும், தவறை தங்கள் மீது வைத்துக்கொண்டு மற்றவர்கள் மீது திமுக பழி போடுவதா என்றும் அம்மன் அர்ஜுனன் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக ஆட்சி அமைந்த ஒரு ஆண்டிற்குள் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ வரும் என்று குறிப்பிட்ட அவர், மத்திய அரசு திட்டங்களை கொண்டுவர திமுக அரசு என்ன செய்தது என்று அம்மன் அர்ஜுனன் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார்.